யாவருக்கும் வணக்கம். நேற்று பின்னேரம் எடுக்கின்ற தொகுப்பு இன்னைக்கு மத்தியானம் 2:30 மணியோடு முடிச்சு கொண்டேன். அதில் ஒரு மணித்தியாலம் சித்திரத்துக்கு போயிட்டு வந்தேன். அது அவ்வளவுதான் வாசிச்சேன். என்னென்னா எனக்கு தகவல் எமில் சொன்னவர் ஒரு 3 கிழமைக்கு முதல், அதோட நான் அப்படியே மறந்து போனேன். ஆனால் உண்மையில் தோப்பை வாய்ச்சதுக்கு பிறகு அதை வைக்கவே முடியாத ஒரு சூழலில் ஒரு மன அழுத்தத்தோட ஒரு துக்கித்தவன் மனம் எப்படி இருக்குமோ அதே ஒரு தன்மையோட நான் அலைந்து திரிந்து கணம் ஒரு மறக்க முடியாத ஒன்றாக இருந்தது. அதோட இந்த செத்த விட்டு இதில் அந்த துயரமும் இந்த துயரம் இன்றைக்குமே ஒரு கஷ்டத்தை தந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் அனாமிகா கவுண்டனூரை சேர்ந்தவர் என்றதும், அதே நேரத்தில் வறுமையை விரட்டுவதற்காக 60க்கும் மேற்பட்ட ஒரு தனியார் கம்பெனிகளில் வேலை செய்தவர் என்றதையும், பனம் நீளம் தமிழ்வழி வாசகசாலை தமிழ்வழி முதலான மின்னூல்களிலையும் தமிழ்வழி ஆனந்தவேடன் கல்குதிரை புன்னகை யாழ் கருந்துளை அரும்பு என்று சொல்லி பல்வேறு சஞ்சிகைகளில் எழுதின ஒருவர். அதே நேரத்தில் இவருடைய கவிதை தொகுப்புகள் 5 வெளிவந்திருக்குது. அதை பற்றி நான் சொல்லுறதுக்கு முதல் நான் சொல்ல இல்லை. இக்கவிதைகள் ஒரு விவரண போக்கிலையும் நுண்ணிய விடயங்களை பேசி செல்வதாகவும் அமைகின்றன. எலியட் ஒரு முறை சொல்லுவேன், poem meaning is not message என்று சொல்லி. அதே நேரத்தில் டு பி எக்ஸ்ட்ராக்ட் பட் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவேன். அவர் சொல்கிற மாதிரி ஒரு விவரணமாக இந்த தொகுப்போ மதிக்கப்படவில்லை. அதே நேரத்தில் அது கவிதையை புரிந்து கொள்வதற்கு ஒன்றாக அந்த விவரணம் அமையுமாகி அது ஒரு விளக்கத்தோடு கூடிய அனுபவமாக மாறும் என்றது மிக முக்கியமான ஒன்று. ஒரு அனுபவத்தின் இந்த வெளிப்பாடு, அதனுடைய உள்முகத்தன்மை, வெளிப்புற பிரதிபலிப்பு என கவிதையில் வந்து செல்கிறது. இவருடைய கவிதைகள் துயரத்தின் மையத்தில் முகம் கொள்கின்றன. வேதனையால் நிரம்பி வழிகின்ற இக்கவிதைகள் கண்ணீரின் கதையின்படி பயணம் செய்கின்றன. இவருடைய வசீகரமான மொழி நம்மை கட்டி போடுகிறது. உள்மனதின் ஆழத்தை மொழி வழி வெளிப்படுத்தியவர் இவர். உருமி ததாகதா என்னும் இவ்விரு கவிதை தொகுப்புகளும் உணர்வுகளின் சங்கமத்தில் கட்டுண்டம். ஒரு மனிதன் பூமியில் வாழ்ந்தபோது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வழிகளை கூறுவோம். ஔவையார் சொன்ன கொடியது கட்டின் நெடியது வேல் வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமை இல் வறுமை என்று. அதே ஔவையார் நக்கலாகவும் அந்த வறுமையை பற்றி பாடியதை வழுதியினுடைய திருமணத்தில் பாடிய செய்தி நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அது மிக கஷ்டமான தருணங்களை பசி எவ்வாறு ஒருத்திய கஷ்டப்படுத்தும் என்பதை வழுதி உரைகள் என்று சொல்லி, அண்டி நெருங்குண்டேன் கல்லுண்டேன் நீள் பசியினால் கருக்குண்டோ சோறு உண்டிலேன் என்று சொல்லி அவர் அதை சொல்லுவேன். அந்த துன்பம் நிறைந்த இலக்கியத்தினுடைய தன்மை இற்றை வரை தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம். அனாமிகா அனுபவித்த வறுமை அதனை அப்படியே பிரதிபலிக்கிறது. பசியின் முன் எல்லாரும் ஒன்று என்று இல்லாமல் போகும். பசி தனிச்சோற்றின் கரித்த சூட்டில் தரித்திரத்தின் வாசனை உண்டு என்பதை அவர் தன்னுடைய முகவுரையில் தெளிவுபடுத்துகிறார். பசியை விட உக்கிரமானது எதுவும் இல்லை என கூறுவார். அது தன்னை சுதந்திர மிருகமா உலகின் மீது வெறுப்பை உணர்ந்து நடக்கவும் செய்யும் என கூறுவார். நற்கருணை காட்டி அளவும் முடியும் என்று சொல்லி அவர் கூறுகின்ற வார்த்தைகள் ஒரு உக்கிரமான பசியை அனுபவித்த வேதனையின் குரல் எமது செவிப்பறையில் ஓங்கி அடைகின்றன. அவ்வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் பசியோடு போராடியவனின் அனுபவத்தின் வரி மனக்காயங்களாகிய எம்மில் இறங்குகின்றன. துயரியலின் நடனம் ஏழில் இடம்பெறுகின்ற பகுதிகள் நெஞ்சை உலுக்குகின்றன. சோறு வெந்த மனம் மணக்க ஒருவன் வேலை செய்கிறான். அவ்வாறு வேலை செய்கிற காலத்தில் வேலை செய்கிற நேரத்தில் பசி வயிற்றை கள்ளும். எப்போ அந்த வீட்டுக்காரைய வெளியால் போவான்னு பார்த்து கொண்டு போய் அந்த சிறுவன் அந்த உணவை திருட்டுத்தனமாக எடுத்து துணிப்பையில் ஒளிச்சு வச்சு, அதுவும் சாக்கடைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பகுதியில் யாரும் காணாத ஒரு இதில் ஒளிச்சு வச்சு
பின்னர் அதை வீட்டுக்கு கொண்டு போய் தான் மட்டும் உணவாக உண்ணாமல் தன்னுடைய படுத்த படுக்கையாக இருக்கின்ற தந்தைக்கு கொடுத்து உண்ணுகின்ற அந்த காட்சி, அந்த வேதனையின் சித்தரிப்பு கவிதை முழுவதும் நிறைந்து காணப்படுகிறது. பசி என்பது வெறும் உடல்நிலை அல்ல, அது சமூக அநீதி, அரசியல் அடக்குமுறை, பொருளாதார வேறுபாடு, மனித துயரம் ஆகியவற்றின் சின்னமாக உலக இலக்கியங்களில் எடுத்தாளப்படுகிறது. உலக புகழ்பெற்ற நாவலாசிரியர் நட்ஹம்சன் கனாசு மொழிபெயர்த்தது பசி என்ற புகழ்பெற்ற நாவலில் நகரத்தால் நிதியின்மையால் பசியால் அவதிப்படும் எழுத்தாளரின் உணர்வு நிலையை, மன அழுத்தத்தை, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட மனிதனின் உளநிலையை நமக்கு உணர்த்தி நிற்கிறது. பசி என்பது உடல் தேவை அல்ல, அறியப்படாத துயரத்தின் முகம் என்பதை அதில் நாங்கள் கண்டுகொண்டோம். ஆனால் அனாமிகா கூறுகின்ற பசி மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத வலி. குரல் விளையத்தில் ஓலங்களில் எச்சில் வெற்றி வறண்ட தேசத்தில் வெப்பக்காற்று போல மனிதனை சதா துன்புறுத்தக்கூடியது. ஜார்ஜ் ஆவலின் விலங்கு பண்ணை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டவுன் அண்ட் அவுட் இன் பாரிஸ் இன் லண்டன் என்ற நாவலில் வறுமையையும் பசியையும் விட கொடுமையானது ஒன்றுமில்லை என அவர் கூறுவார். மிருக பசி உக்கிரமாக கலகம் செய்யும் என்பதை அனாமிகா தன்னுடைய நாவலில் தன்னுடைய கவிதைகளில் கூறியிருக்கிறார். சிறுவயதில் 10ஆம் வகுப்பில் ஒலிவர் ட்விஸ்டின் சில வரிகள் எங்களுக்கு பாடத்திட்டங்களாக அமைந்தன. டிக்கின்ஸ் குழந்தையின் வறுமையையும் பசியையும் அதில் பதிவு செய்தார். அது சமூக அநீதியின் விளைவால் வந்த பசி. அவர் பசியில் அவர் சமூக அமைப்பின் ஒழுங்கின்மையை கண்டார். இவருடைய உரிமை என்னும் அனாமிகாவின் உரிமை என்னும் கவிதை தொகுப்போ கோட்டிச்சி முதல் சப்பாத்தி எதிராக 50 கவிதைகளின் தொகுப்பா. அதேபோல் ததா கதா கற்பவயல் துயர நடனம் என்றும் 2 பகுதிகளை கொண்டது. சிறியதும் பெரியதுமாய் கற்பவயல் பகுதியில் 28 கவிதைகள் அடங்கியுள்ளன. இதேபோல் துயரியின் நடனம் அகமிய துயரின் நடனம் முதல் பஞ்சார நாவு ஈறாக 56 கவிதைகளை கொண்டுள்ளது. இப்பகுதியில் பெரும்பாலான கவிதைகள் 2 பக்கத்துக்குள்ளேயே கட்டுள்ளது. உரிமை என்ற சொல்ல எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையில இவர் கையாளுற உரிமை உண்டியலை குறித்து நிற்கிறது. ஆனால் அது வெளிப்படையாக ஒரு உண்டியலினுடைய தோற்றத்தை அது தந்தாலும் உள்முகமாக அது நோக்குகையில் அது ஒரு துயரத்தின் இசையாக கவிகிறது. அந்த துயர ஒரு பெண் மனத்திற்கும் ஒரு ஆணுக்கும் இடையிலான ஒரு வன்முறையினுடைய துன்பத்தை மிக லேசாக கூறி செல்லுகின்ற ஒன்றாக அந்த தொகுப்பு அந்த கவிதை காணப்படுகிறது. அந்த கவிதையில நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு பன்முகத்தன்மையோட ஒரு கட்டுண்ட ஒரு கவிதை. சாதாரணமாக பார்க்கிறவர்களுக்கு ஒரு உண்டியல்ல இருந்து காசை எடுக்கும் பொழுது அந்த உண்டியலுக்கு நோகும் என்ற உணர்வைத்தான் அது சொல்வதாக இருக்கும். ஆனால் ஒரு இசையோட அது உள்முகத்தன்மையான துன்பம் கவிந்த ஒரு தன்மையோட நோக்கும் பொழுது ஒரு சிறுமிக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளும் அதே நேரத்தில் துண்டு துண்டாக சிதறி போகின்ற ஒரு சிதைவுண்ட உள்ளத்தினுடைய வலியையும் அந்த தொகுப்பு கூறி நிற்பதை காணலாம். அதே போல ததா கதா என்பது உண்மையில மிக முக்கியமான ஒரு புத்தரை குறிக்கின்ற ஒரு வரி. அந்த வடமொழி சொல் ததா கதா என்பது ஒரு வடமொழி சொல். அந்த வடமொழி சொல்லின்ற உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது புத்தன் வீட்டை துறந்து போதல சொல். ததா கதா என்பது புத்தரினுடைய குறியீடு. வீட்டை துறந்தவன் என்பது அல்லது வெளியே சென்றவன் என்பது அதனுடைய பொருள். இங்கு இந்த கவிதைகள் அந்த தளத்திலேயே தான் பேசிக்கொள்கின்றன. அதாவது ஒன்றை இழத்தலின் வலி, தாப்பனை இழக்கிறார், தாயை இழக்கிறார், வறுமை கொடுமையால சிதைவுண்டு போன நிலையில் அந்த இருவரும் இறந்து போகின்றனர். அந்த வறுமையின் துன்பத்தால் தங்கள குழந்தைகளுக்கும் உணவை கொடுக்க முடியாத நிலையில் அவர் படுகின்ற அவலமும் அந்த வலியோடு வறுமையோடு இருந்து கொண்டு ஒருவன் தன்னுடைய தந்தைக்கு செய்கின்ற சேவகமும் அந்த குடும்பம் ஒரு அன்பு இலைகளால் கட்டுண்ட ஒரு குடும்பமாக மாறி இருக்கின்ற அந்த தன்மையும் கவிதை முழுமையாக கவிதையை நிறைத்து இருக்கின்றது. உண்மையில் அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் அதை பார்க்கிறேன். ஆரம்பத்தில் இவர் கூறும் வார்த்தைகள் மனதை பிசைகின்றன. பசியில் உருக்குலைந்த மனம் சிதைந்து மனித உடல்களுக்கும்
உருக்கும் அதி பயங்கரமான கண்ணி இருக்கும் என்ற வரிகளுடன் கவிதைகள் ஆரம்பமாகின்றன. இவருடைய கோட்டிச்சி என்னும் படைப்பு நவீன கவிதையின் ஆழங்களை தொடுகிறது. அழுக்கச்சி பூதம், இட்டு கட்டுக்கார கதைகாரி என்று அறியப்படும் கோட்டிச்சியின் வாழ்வு துயரமானது. இங்கு சொல்லாடல் மிக முக்கியம். ஒரு கிராமத்து வழக்கின் ஊடாக சொல்லாடல் மொழியை கையாண்டு அதனூடாக கவிதையை நடத்தி செல்லும் பாங்கு முக்கியமானது. வறுமையில் வாடி துயரத்தோடு வாழ்ந்து மடிந்த அவளின் கதைகள் புதுமையானது. அவளுடைய உலகம் தனித்துவமானது. பார்ப்பவர்கள் கண்களுக்கு அவள் ஒரு விசரி. கதைகளை திரித்து கூறும் ஒருத்தி. நல்லதங்கால் கதையை முன்னுக்கு பின் முரணாக கூறும் அவள் சமூகத்தில் ஒரு முரணடை. அவளை பைத்தியகாரி என்றே கூறுவர், குழுக்கட்சி என்றே கூறி வசைபாடுவர். ஆனால் அவள் களங்கமில்லாதவள், அகோர பசி கொண்டவள். அவளுக்கு குழந்தைகளை பிடிக்கும். அவளும் கதை கூறுபவள். ஒரு கொடும் வெயில் நாளில் அவள் இறந்து போன போது யாரும் அவளை புதைக்கவில்லை. சர்க்காரின் பிணம் தூக்கும் வண்டியில் சுடுகாட்டிற்கு சென்ற போது கதை ஜீவிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தனர். நுட்பமான மொழிநடையில் எழுதப்பட்ட கதை துன்பத்தின் வாழ்வை எழுதிச் சென்றது. உரிமை என்பது விலங்கு உருமுவது போல் என்ற ஓசையை கொடுக்கும் ஒரு தாளை இசைத்தது. ஆனால் அனாமிகா கூறும் உரிமை உண்டியலை குறிக்கிறது. அப்பா உண்டியலை உடைக்க முனையே குழந்தை அதனை உடைக்க வேண்டாம் என கெஞ்சுகிறார். ஆயினும் குழந்தையின் சொல்லை மீறி தந்தையார் உடைத்து விடுகிறார். அப்போது கவிதை இவ்வாறு முடியும். அப்பா அவளை துன்புறுத்தான். கொஞ்சம் சில்லறைகளை போட்டு வைத்திருக்கிறேன். இப்பொழுது அவள் நிறைய கனமாகிவிட்டாள். மெதுவாக குலுக்குங்கள். உள்ளே அவளுக்கும் வலி எடுக்கும். நான் அவளை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறேன். நான் தங்கையை தூக்குவது போல அவள் வயிற்றுக்குள் கொயினை சுமிக்கிறாள். ப்ளீஸ் அப்பா. அவள் முதுகை லேசாக தட்டி பணத்தை எடுத்து தருகிறேன். தயவு செய்து என் முன்னால் அவளை போட்டு உடைத்து விடாதீர்கள். உடைந்த மனதின் குரலாக இக்கவிதை வெளிப்படும் போது அது புதிய வடிவம் கொள்கிறது. தந்தையால் காணப்படும் ஒரு சிறு குழந்தையின் குரலாக அது ஒலிக்கிறது. அந்தகார வன்முறைக்கு ஆளாகிய ஒரு பெண்ணின் வரியாக அதனை காணலாம். நான் தங்கையை தூக்குவது போல் அவள் தன் வயிற்று கோயிலை சுமக்கிறாள் என்ற ஆழ்ந்த பொருட்பெருமானம் கவிதையை புதிய பொலிவுடன் வெளிப்பச் செய்கிறது. ஷூ என்னும் கவிதை சாதாரண வாசகருக்கு விளங்காத மொழி கட்டுமானத்தில் எழுதப்பட்ட கவிதை. அதே சமயம் கதா கதா என்னும் தொகுப்பில் ஷூக்கள் என்னும் ஒரு கவிதையும் இடம்பெறுவதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வெவ்வேறு கவிதைகளாக அவை அமைந்தாலும் ஷூவை வாங்க முடியாதவனில் ஒரு பேராவா அந்த கவிதையில் பிரதிபலிப்பதை காணலாம். ஆனால் ஷூக்கள் என்னும் கவிதை ஷூக்களை வாங்கியவனின் 30 வயதுக்கு பிறகு ஒரு ஷூக்களை வாங்கியவனினுடைய நிலையை, அவன் படுகின்ற சந்தோஷத்தை அந்த கவிதை நமக்கு கூறி நிற்கிறது. இன்று குழந்தையின் ஷூ ஒன்றை களவாடி தின்று விட்டேன். குழந்தையிடம் பேசி சிரித்து விளையாடிய போது அவள் கண்டுபிடித்து விட்டாள். மாமா, உன் வயிற்றில் என் ஷூவின் பிகில் சத்தம் கேட்கிறது. ஷூக்கள் என்ற கவிதையில் வறுமையின் காலத்தில் காலணிகள் வாங்க முடியாத நிலையில் ஒருவர் பட்ட அவலம் எடுத்துரைக்கப்படுகிறது. தன் சொந்த காசில் ஷூக்களை வாங்கிய பிறகு கால்களை அழுக்காகிய அனுபவத்தை அது பேசுகிறது. இந்த கவிதை முரண் நிலைக்கு ஊடாக தன்னை ஒரு புதுமையான கவிதையாக தக்க வைத்துக் கொள்கிறது. அனுபவத்தின் ஊடாக உணர்வு பூர்வமான விவரிப்பு மிக முக்கியமானதாக அமைகிறது. குணா கவியழகனின் கற்பநிலம் அவலமான வரலாற்று பின்னணியில் வாழ்வின் வரியையும் போராட்டத்தையும் சித்தரிக்க கதா கதா தொகுப்பில் இடம்பெறும் கற்பவயல் என்ற கவிதை தாயின் மகத்துவத்தை பேசுகிறது. கற்பவயல் என்னும் தலைப்பு தாயின் உடலை ஒரு பயிர்நிலமாக காட்டுகிறது. வயலில் விதை விதைத்தால் பயிர் வளர்வது போல தாயின் கற்பத்தில் ஒரு உயிர் உருவாவதைப் போல நுட்பமாக கூறும் அனாமிகா தாயின் கருப்பையை உயிரின் மூலத்தாய் நிலமாகவும் எடுத்துரைக்கிறார். அம்மாவின் கற்பப்பை நீக்கப்பட்ட அவலம் கவிதையின் துயரத்தின் பதிவாய் வருகிறது. தாயின் உடலை பிரபஞ்சத்தின் முதல் தாயாக பாரதி உருவகித்தார். இக்கவிதை அன்பின் விதைக்கப்பட்ட பயிர் நிலமாக தோற்றம் கொள்கிறது. அம்மாவின் வயிறு கற்பப்பை அகற்றப்பட்ட ஒரு காலி குடம் சிந்திக்க வைக்கிறது. நெஞ்சில் வலியை ஏற்படுத்துகிறது. அதில் நீந்திய காலத்தில் எனக்கு நல்லிதயம் உண்டாகி இருந்தது என்று
மூளை அப்போதுதான் அம்மாவின் மொழியை கற்க தொடங்கியிருந்தது. தாயின் கற்பத்தில் உருவாகும் உயிர் எவ்வளவு பரிசுத்தமானது என்பதும் கருணை மிக்கது என்பதும் இவ்வரியினூடாக அனாமிகா விவரித்து செல்கிறார். மண்ணில் பிறந்தேன், ஆனால் தாயின் வழியில் நான் மனிதனானேன் என்ற வைரமுத்துவின் வரி எனக்கு நினைவுக்கு வருகிறது. இளையூர் காலத்தின் கல்லறை என்ற கவிதை ஒரு தந்தையருக்கும் தனியனுக்கும் இருக்கும் நேசத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது. குளிமாடத்தின் முன்பு அப்பா ஒரு மெழுகுதிரியை பற்ற வைத்தார். நான் குழந்தையாக அதனை சுற்றி விளையாடி கொண்டிருந்தேன். அப்பா அழுது கொண்டே என்னை தொழுதார். அவரின் கண்ணீரை துடைக்க என் கைகளுக்கு உருவமில்லை. அவருடைய துயரியலின் நடனத்தில் தந்தை மகன் உறவு ஆழமாக வலியுறுத்தப்படுகிறது. அதன் வலி இங்கும் தொத்த வைக்கப்படுகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற பரியந்த காலத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவு நேயத்தில் மனிதநேயம் மிகுந்திருந்ததை இந்த கவிதையின்படி பார்க்கலாம். பாவப்பட்டவர்களின் சபிக்கப்பட்ட வாழ்வை உள்ளடி என்ற கவிதையும், தனிமையில் புழுங்கும் தனிமனிதனின் உலக்கெடுக்கையை சொடிச்சுட என்ற கவிதையும், கவனிக்கப்படாத உலகத்தில் தன் இயலாமையையும் வருத்தத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்தி நிற்கின்றதையும் இந்த கவிதையில் நாங்கள் சமாதானம் என்ற கவிதையும் நாங்கள் காணலாம். இந்த கவிதையை பற்றி, சமாதானம் என்ற கவிதையை பற்றி அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் சிவதாசர். என் மௌனம் ஒரு கேளிக்கை விடுதி என்றும், என் பிடிவாதம் ஒரு கோமாளி அரங்கம் என்றும், என் பைத்தியகார கணங்கள் ஒரு ஜோக்கர் மேடை என்றும் அவர் அந்த கவிதையை பற்றி சொன்னார். உண்மையில இந்த கவிதையை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு உணர்ச்சியை ஒரு காட்சி படிமமாக மாற்ற செய்கின்ற வல்லமை அதற்கு இருக்குது. 3 பேருக்கு ஊடாக இந்த கவிதையை ஒரு வீட்டில் 3 பேர் வசிக்கிறாங்க. அந்த 3 பேர் வெவ்வேறு உணர்வுகளை இந்த கவிதை சித்தரிக்கிறது. அதே நேரத்தில் காயமுற்ற உணர்வுகளால் நிரம்பி வடிகிறது. ஒரே புலக்காட்சியில் வேறு வேறு மனநிலைகளை புலப்படுத்தும் அனாமிகா தன் இருப்பை எழுப்பப்பட்ட சுண்ணாம்பு உதிர்ந்த சுவருக்குள் அடக்கிக் கொள்கிறார். வேறுபட்ட குட்டாவின் ஆவியூறு தன்னை கடிக்க முதல் கொசுவை குறைத்தபடி துரத்தி சென்றதை யாரிடமும் சொல்லாமல் நான் மறைத்தேன் மகளே என்ற வரி மிக முக்கியமாக எமது மனதை உலுக்கி எடுக்கிறது. உயிர் பிரிந்தபின் எழும் வருத்தம் மனதில் சொல்லாமல் தேங்கி நிற்கிறது. சிறு நிகழ்வாக தோன்றினாலும் அந்த நினைவின் சிறுமை இதயத்தை உடைக்கிறது. பழைய வீடு, சுவர், நாய், நினைவு, மகள் முதலான குடும்ப உறவின் உலகத்தின் சிதைவை, இது குடும்ப உறவு இந்த உலகத்தின் சிதைவை குறித்து நிற்கின்றது. உவமை என்பது கவிதையில் காணப்படுகின்ற உவமை ஒரு ஒப்பீட்டு கருவியாக இதில் கையாளப்படுகிறது. அது மனதின் உணர்வை வெளிப்படுத்தும் ஜீவ வஸ்துவாக இறங்குகிறது. உணர்வையும் காட்சியையும் இணைக்கும் ஒரு உயிருள்ள படிமமாக அனாமிகா அந்த கவிதைகளை காட்டியிருக்கிறார். புதிய சிசுவின் பிஞ்சு உள்ளன் கால்களில் இரு முத்தமிட்டதை போல கனம். உண்மையில் இது ஒரு மிக சந்தோஷமான ஒரு கவிதைக்கு ஒரு அன்பின் பிணைப்பால இணைக்கின்ற வரியாக காணப்படுகிறது. துக்கத்தின் வேதனை அவளின் கண்ணீரின் உப்பை போல் சற்று தூக்கலாகவே இருந்தது. அதாவது உணர்வுகளின் பரிமாணத்தில் கட்டுண்ட உவமைகள் என்றுமே தன்னை முன்னிறுத்தி நிற்பவை. அந்த வகையில் இவ்வுவமைகள் மிக முக்கியமானது. அதே சமயம் உள்ளார்ந்த உலகையும் வெளிப்புற உலகையும் இணைக்கும் உவமைகள் மிக முக்கியமானது. காட்டின் அடிமடியில் ஊறும் நீர் போல் என் ஆழங்களில் இருந்து வழிகின்ற பெருத்த கண்ணீர். கற்பத்திலிருந்து அருளப்பட்டது போல் சொந்த மண்ணில் இருந்து துண்டிக்கப்பட்டது என்று கூறும் பொழுது அந்த உவமை வெளிப்புற உலகையும் உள்ளார்ந்த உணர்ச்சியையும் இணைக்க வல்ல உவமையாக காணப்படுவதையும் நாங்கள் காணலாம். உவமையைப் போல கவிதையில் காணப்படும் உருவகமும் உருவமில்லாத கவிதை என்பதை உயிரில்லாத ஒளி போல சிதறிவிடுகிறது. அனாமிகாவின் கவிதையில் உருவம் என்பது உணர்வின் ஒழுங்கமைப்பு, வடிவமைக்கப்பட்ட அனுபவம் அதனை மிகவும் உன்னதமாக மாற்றிக்கொள்கிறது. வெகுநேரம் நட்சத்திரங்கள் தூக்கில் தொங்கும் வானத்தை பார்த்து கிடந்தது. காலம் மாறி பிறந்த சமம் உணர்ச்சியற்ற உடல் போதையில் கிடத்தி இருக்கிறது. அனாமிகாவின் கவிதைகளில் பெரும்பாலும் இருத்தலியமும் அனுபவ தத்துவமும் கலந்து உருவாக்கப்பட்டவை. துயர் கவிந்த நிலையையும் அவல வாழ்வையும் படைப்பின்படி வெளிப்படுத்தும் அனாமிகா சாதாரண கவிஞர் அல்ல. அவரது கவிதைகளில் வெளிப்படும் உலகம் சமூக அரசியலோ அரசியல் கோஷங்களோ அல்ல, உள்ளார்ந்த அனுபவங்கள். அரசியல் உள்ளார்ந்த அனுபவங்களின் அரசியல். அவர் அவலம், வலி, பிறப்பு, உடல் ஆகியவற்றை அழகியல் தத்துவமாக கவிதைகளில்
மாற்றுகிறார். அவருக்கு கவிதை என்பது உணர்ச்சியின் வெளிப்பாடல்ல, உயிரின் சிந்தனை என கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.